மணக்க மஷ்ரூம் பிரியாணி சீரக சம்பா அரிசியை வச்சு உதிரியாக அதுவும் குக்கரில் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? அளவுகள் பற்றி டீட்டெயிலாகவே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதோட சீக்ரெட்டே அந்த இன்ஸ்டன்ட் கரம் மசாலா தான். அதோட ரெசிபியுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதனையுமே பிரிஞ்சி இலை, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் 3 நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு தக்காளி தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்தளவுக்கு வதக்கிக்கணும். இப்போது கரம் மசாலா, கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள் 3யும் ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நான் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி விட்டுருக்கேன். அரிசியை 20 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை ஆட் பண்ணி குக்கரை மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விட்டீங்க அப்படின்னா நம்மளோட பிரியாணி தரமாக ரெடியாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.